ஹலோ சினிஃபைல்ஸ். நேத்துக்கு சரிபோத்த சனிவாரம் படத்துலேருந்து நாட் அ டீசர்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்துருந்துச்சு இல்லையா? அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக அதுக்காக கிளிப்ஸ் எடுக்க போனப்போ வந்துட்டு யூடியூப்ல ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அன்சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிபோத்த சனிவாரம்லேருந்து 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த படத்தை பற்றி தெரிய வந்தப்ப, இந்த சரிபோத சனிவாரம் படத்தை பற்றி தெரிய வந்தது எப்பன்னா, இந்த படத்தை பற்றி ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அது வரையும் இந்த ஒரு படம் வருதுன்னு தெரியாது. அந்த கிளிம்ஸ் வந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு ஆந்திரா சைடில் சில சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது நம்ம ஊர்ல இந்த பிஹைண்ட் நியூஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த ஊர்ல வந்துட்டு ஒருத்தவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை நம்பலை. ஏன்னா இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது சரி, இதெல்லாம் பார்க்கும்போது சரி, ஆல்ட்ரிகோ கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. சாட்டர்டே மட்டும் ஒரு ஆல்ட்ரிகோ வருது. அப்போ அந்த சாட்டர்டேல மட்டும் கோவம் வருது. அந்த கோவத்தில் போய் பல பேர் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஏன் அவங்க வந்துட்டு இதை சூப்பர் ஹீரோன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே நம்ம நானி வந்துட்டு யாரோ கட்டி வச்சிருக்காங்க ஒரு குடோனில். கையெல்லாம் கட்டியிருக்கு, செயின் போட்டு காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, உட்காந்துருக்காரு, முகமெல்லாம் அடிபட்டிருக்கு. ஸோ உட்காந்துருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு டைலாக் வருது. என்ன டைலாக்னா பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுளாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வர வரையும் அவன் அமைதியாக தான் இருப்பான். அந்த நாள் வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த ஒரு நாளில் தான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த காலத்தில் அதை மாற்றி வச்சிருக்காங்க. எல்லா நாய்க்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு உண்மையிலே, எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் எ டே அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கதையில் இப்போ பார்க்க போகிறது அந்த முன்னோர்கள் சொன்ன பழமொழி பற்றியோ இல்லை இந்த காலத்து ஆட்கள் அதை மாற்றி வச்சிருக்கிறத பற்றியோ கிடையாது. அந்த ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தனுக்கு கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றது அந்த டைலாக். அந்த ஒரு நாள் அவனை யாராலையும் தடுக்கவே முடியாது, எந்த கொம்பனாலையும் அவனை தடுக்க முடியாது, அவன் தான் கில்லிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்ல வருது. தெலுங்குல இருந்து நமக்கு அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட்லாம் வராதுங்க, ஏதோ தெரிஞ்சதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் பவர் வர மாதிரி, கடவுளா இருந்தாலும் சரி வேலைக்காரனா இருந்தாலும் சரிலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம இதிகாசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுள்கள் அவதாரம் எடுத்து வரும்போது வந்துட்டு வந்த உடனே அவங்க எதுக்காக அவதாரம் எடுத்தாங்களோ அந்த அரக்கனை கொல்றதுக்கு உடனே போக மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது தான் போவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க கேஜிஎஃப் படம் கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இறங்குன உடனே போய் டம்மு டும்முன்னு அடிக்கிறதெல்லாம் கிடையாது. உள்ள போய் வெயிட் பண்ணுவார் ஒரு நாள். அந்த நாளுக்காக அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி அப்பதான் அடிப்பாரு. இந்த கதையில எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஒரு நாளுங்கிறது ஒருத்தனுக்கு வாரம் கிடைச்சா எப்படி இருக்கும், வாரம் அந்த நாள் மட்டும் அவனுக்கு பவர் வர மாதிரி. ஸோ அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு பேசிக்கா சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னு சொல்லிட்டு. எனக்கு இது சூப்பர் ஹீரோவா இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு சின்ன டவுட் இருக்கு. வீரம் வரதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வீரம் வருமா, இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் சூப்பர் பவர்ஸ் வருமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வாரத்துக்கு ஒரு நாள் வீரம் வர மாதிரி இருந்தா அது ஃபேண்டசி எலமெண்டா தான் இருக்குமே சொல்ல சூப்பர் ஹீரோ படமா இருக்கு. கிட்டத்தட்ட மாவீரன் படம் மாதிரி. ஸோ பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் கேட்குது இல்ல, அது ஃபேண்டசி எலமெண்ட். மாவீரன் வந்துட்டு சூப்பர் ஹீரோ கான்செப்டை வச்சு வந்த படம். ஆனா அது சூப்பர் ஹீரோ படம் கிடையாது. அது வந்துட்டு ஃபேண்டசி படம். அவனுக்குள்ள சூப்பர் பவர்ஸ் ஏதாவது வந்து அப்படியே அவன் ஏதாவது ஃபைட் பண்ணாதான் அது சூப்பர் ஹீரோ படம். மாவீரன் படம் வந்துட்டு பேசிக்கா கான்செப்ட் வந்துட்டு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கு. ஆனா அது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி படம். அந்த மாதிரி தான் எனக்குமே இது தெரியுது. எனக்கு பார்க்கும்போது நிறைய மாவீரன் மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த சினிமாட்டோகிராஃபி முதற்கொண்டு எனக்கு மாவீரன் மாதிரி தான் தெரிஞ்சுது. நிறைய இடங்கள்ல வந்துட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரையுமே தெரிஞ்சிருக்கு. நானி சார் எஸ்கேனாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குற கொஞ்சம் சிமிலரா இருப்பாங்க சில இடங்கள்ல. முக்கியமா நான் கவனிச்சதை சொல்றேன். அவங்க கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில தெலுங்கு படங்கள் நம்ம நானி சார் நடிச்ச படங்கள் பார்க்கும்போது சில ஷாட்ஸ் இப்படி இப்படி கை இப்படி வைக்கும்போது அந்த கையோட அந்த ஃபார்ம் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எஸ்கேனா கிட்ட மாதிரியே இருக்கும். எஸ்கேனா பண்ணும்போதுமே நிறைய அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது அப்படி வச்சு பார்க்கும்போது இது மாவீரன் படம் மாதிரியே இருக்குங்கும்போது கண்டிப்பா மறுபடியும் அதே ஒரு டாக் வரும். எஸ்கேனா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்களே சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் ஒரு மேடையில. முடிஞ்சா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த கான்செப்ட் இதை பார்க்கும்போதுமே எனக்கு அப்படிதான் தெரியுது. வீடியோலயே பார்த்தீங்கன்னா நானி சார் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் டைலாக்ஸ் வரும்போது வந்துட்டு அவரை கட்டி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட் போல இருக்கு. ஸோ வாட்சஸ் எல்லாம் காட்டுறாங்க அந்த சைடு. அந்த வாட்சஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியே 11:55 அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. 12 மணி ஆற வரையும் அப்படியே உட்காந்துருந்த நானி சார் வந்துட்டு 12 மணி அடுத்த செகண்ட் அவரோட கண்ணை ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ண உடனே புடிச்சு இழுக்கிற சங்கிலியா, அந்த சங்கிலி எங்கிறது வருது, அதில் ஒரு அருவாமனை வருது. அந்த அருவாமனையில் இப்படி வச்சு அந்த கையை வச்சு அந்த கையில அறுத்துட்டு எந்திரிச்சு நின்று ஒரு சுத்தி இழுத்து அடிக்கிற அந்த சங்கிலியை பார்த்தா அதுல இருந்து ஒரு நெருப்பு புடிச்சு இழுத்து போட்டா செம்ம மாசா இருந்துச்சு, வேற லெவலு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண அந்த குடோன் அந்த இதை தகரத்தை உடச்சிட்டு வர்றாரு. பார்த்தா முகத்துல வந்துட்டு ஒரு துணி கட்டியிருக்காரு. அதை பார்த்த உடனே தான் இவங்க சூப்பர் ஹீரோ இந்த இடத்துல தான் பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு அந்த சோசியல் மீடியா அவங்கெல்லாம் சூப்பர் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்படி வராரா, வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களை காட்டுறாங்க. நிறைய அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, நின்று அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை பார்த்துட்டு சிரிக்குது. எனக்கு அந்த பாய் சீரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு குழந்தை பார்த்துட்டு சிரிக்குது.
நேற்றுக்கு ரிலீஸ் ஆன அந்த நாட்ட டீசர் மாதிரி, அந்த நாட்ட டீசரில் சொல்லியிருந்தாங்கல்ல எஸ் ஏ சூர்யா சார் வந்துட்டு பல பேர்த்த அடிக்கிற மாதிரிலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஊரை வந்துட்டு இந்த எஸ் ஏ சூர்யா சார் கேரக்டரோ இல்லை வேறு சில கேரக்டர்ஸோ கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரியோ இல்லை அவங்கள வந்துட்டு இது பண்ணுற மாதிரியோ ஏதாவது துன்புறுத்துற மாதிரி இருக்கலாம். அதில் காப்பாற்றுறதுக்கு நம்ம நானி சார் வந்துட்டு வர மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா நமக்கு தெரில, பட் பேசிக் ஐடியாவாக இதான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே சரி இதை அப்படியே விட்டுறலாம், 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து தோணுச்சு. பட் அப்போ நம்ம யூடியூப் சேனலும் தொடங்கல, அதனால இது நம்ம தப்பு கிடையாது அதை பற்றி பேசாமல் விட்டுறது. இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம், சரி இதை பேசிடலாமேன்னு தோணுச்சு, அதான் வந்து பேசினேன். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு தெரியுது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துக்கு மேலே ஏற்கனவே எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கர ஹைப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த சமயத்தில் எனக்கு ராயம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஹைப் இருந்துச்சு. நேற்று ரிலீஸ் அந்த நாட்ட டீசர் பார்த்த உடனே எனக்கு ராயனுக்கு மேலே இந்த படத்தோட ஹைப் தூக்கிடுச்சு. ராயன் வரட்டும் பார்த்துக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு இந்த படம் மேலே தான் ஒரு பயங்கர ஹைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 நாள் வெயிட் பண்ணணும். ஆகஸ்ட் 29 தான் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை வருது, சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணி நல்லா இருந்திருக்கும்ல ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த படம் வந்துட்டு அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது சூர்யாவின் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன காரணம்னு தெரில, அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் சூர்யா சாட்டர்டேன்னு பார்த்துட்டு தமிழில் மட்டும் தெலுங்குல மட்டும் சரிபோத சனிவாரம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக சரிபோத சனிவாரமுடைய பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பத்தலை அப்படிங்கிறதா அர்த்தம். அதாவது அந்த ஒரு சனிக்கிழமை மட்டும் பவர் வர்றது பத்தலை அப்படிங்கிறத அங்கே மீன் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு டப்பிங் பண்ண நல்லா இருக்காது. ஸோ அதான் டைட்டில் வந்துட்டு வேறு மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ பேசிக்காக நம்ம இந்த டீசர் இதை வந்துட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இதில். இதை தாண்டி கதை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்ட டீசர் வீடியோவில் சொல்லியிருப்போம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி இந்த டீசரை நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா? அந்த டீசரை முதல்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீசரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, அண்ட் இந்த படத்துக்கு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தியரிஸ் இருக்கா, என்ன மாதிரி இந்த கதை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த சேனலை வழக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பல பேர் பார்க்குறீங்க, யாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறது வந்துட்டு பாவங்க, பார்த்தீங்களா, இன்ஜூரிஸ் டு ஹெல்த். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல கிரியேட்டுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. 95 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு ஒரு 5 பேர் வரணும். அப்புறம் கீழே இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல். அங்கே போய் ஒரு ஃபாலோ கொடுத்து வச்சிங்கன்னா அதுவும் ஒரு நல்லதாக இருக்கும். அங்கே சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். உங்களை இன்னொரு வேலை பார்க்குறதுக்கு பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மச்சேட்டர்.